முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வாங்க. எவன்டா அவன் கல்யாண மண்டபத்துக்குள்ள ஆட்டோ ஓட்டுறது? வர்றா மறுபடியும். அட நம்ம மல்லிக்குட்டி. மல்லிக்குட்டி ஏட்டி மல்லி. ஏட்டி ஏன் மல்லிக்குட்டி. ஏட்டி நான் தான். என்னக்கா? ஏட்டி அங்க ஐயர் மாப்பிளையும் பொண்ணையும் கூட்டிட்டு வாங்கன்னு கத்திட்டு கிடக்காரு. நீ என்னன்னா இங்க பொறுப்பே இல்லாம தூங்கிட்டு இருக்கா. என்னது மாப்பிள்ளை பொண்ணா? நான் இப்ப எங்க இருக்கேன்? சரியா போச்சு இப்போ. இதுக்குதான் பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் வைக்க கூடாதுங்கிறது. அவ்வளோ ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருப்பாவோ. யாரை எழுப்பி யாருக்கு கல்யாணத்தை பண்ண போங்க. கல்யாணமா? ஆமாட்டி. யாருக்கு? உனக்கும் எனக்கும். என்னக்கா சொல்றீங்க? அடடடா ஏட்டி உன் பொண்ணுக்கு தான் கல்யாணம். முழிச்சுக்க. அடடே ஆமல்ல. எப்ப இப்பயாவது சுயனனவு வந்துச்சே. வாட்டி ஐயர் கூப்பிடுதாரு. நான் இதுக்கு. ஐயோ கடவுளே, பொண்ணையும் மாப்பிளையும் கூப்பிடுதாரு. டி வா போய் பொண்ணை கூப்பிட்டுட்டு வருவோம். சரிக்கா. ஆமா ஏக்கா, எதுக்கு மண்டபமா காலியா கிடக்கு? ஹேட்டி பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சு அப்படிதான் இருக்கும். பொண்ணாவது ரெடி ஆயிட்டா இல்லன்னா அவளும் தூங்குறாளோ தெரியல. ஏக்கா இது என்னது? இந்த பையன் இங்க வந்து படுத்துட்டானுவோ? ஏட்டி அவளோட மாப்பிளையோட ஃப்ரெண்ட் தானே? ஆமாக்கா. அப்ப இவனுல உசிப்பி விடுவோம். அப்பதான் மாப்பிளைய போய் ரெடி பண்ணுவானுவோ. ஏ தம்பி எப்ப தம்பி எந்திரிப்பா. ஏ தம்பி வளா எந்திரிங்க. எப்ப தம்பி எந்திரிப்பா. பூதம். ஐயோ பூதெல்லாம் இல்லப்பா, பொண்ணோட அம்மா. ரொம்ப முக்கியம் டி. ஏ தம்பி. பூச்சாண்டி. இளைய நேவத்த பூச்சாண்டி மாதிரியா இருக்கு. ஆண்டி பக்கத்துல வந்து நிக்காதீங்க, பயமா இருக்குல்ல. ஏல முகூர்த்தத்துக்கு நேரமாயிட்டு இப்படி கிடந்து உறங்குனி என்ன செய்யறது? என்னது முகூர்த்தமா? காலையில 6 மணிக்கு தானே கல்யாணம். ஏல பத்திரிக்கை ஒழுங்கா பாத்தியா பாக்கலையா? விடிய காலம் 4 மணிக்குல. அப்போ பத்திரிக்கையில மாலை 6 மணின்னு போட்டிருந்து. அட பத்திரிக்கைக்கு பிறந்தவனே. ஏல மாலைன்னா அது சாயங்காலம்னு அர்த்தம்ல. சாயங்காலம் 6 மணிக்கு வரவேற்பு. அப்ப இப்போ ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாதா? ஏலே 4 மணிக்கு கல்யாணம்ல, மணி 3:30 ஆயிட்டு. ஆண்டி அப்ப என்ன ஒரு 5 மணிக்கு எழுப்பி விடுறீங்களா? எதுக்கு தம்பி? 4 மணிக்கு கல்யாணம்னா 5 மணிக்கு எப்படின்னு சாப்பாடு போட மாட்டீங்க? சோ உயிரை வாங்குறானுவளே. ஏ தம்பி. ஆண்டி கூப்பிட்டீங்களா? ஏல நீ ஒருத்தனாவது தெளிவா இருக்கியா? அப்படி என்னாச்சு ஆண்டி? ஏ தம்பி மணி 3:30 ஆகுது. அங்க ஐயர் பொண்ணு மாப்பிள்ள கூட்டிட்டு வாங்கங்கவ. நாங்க பொண்ணு ரெடி பண்ண போறோம். நீங்களே எந்திரிச்சு மாப்பிள்ளைய ரெடி பண்ணுங்க. சரிங்க ஆண்டி. எழுப்பி விட்டதுக்கு தேங்க்ஸ் ஆண்டி. கல்யாணத்தை வச்சுட்டு இப்படியெல்லாம் தூங்குவிய? அலாரம் வச்ச ஆண்டி, அடிக்கல. என்னது அலாரம் வச்சியா? ஆமாண்டா நான் தான்டா. இந்த நேரத்துல என்ன பாட்டு சத்தம்னு செல்ல ஆஃப் பண்ணி போட்டேன். சரியா போச்சு போங்க. இப்போலாம் போங்க போய் மாப்பிள்ளை தம்பியை ரெடி பண்ணுங்க. ஏன் மல்லிகுட்டி தெளிவா சொல்லிட்டி. மாப்பிள்ளைய ரெடி பண்ணுங்கன்னு சொல்லு. மாப்பிள்ளை தம்பியன்னா அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஏதாவது தம்பி இருக்க போது. தம்பியை கொண்டு ரெடி பண்ணிட போறானுவோ. ஆண்டி அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுறோம். நீங்க பொண்ணை போய் ரெடி பண்ணுங்க ஆண்டி. சரிப்பா. டேய் போய் மாப்பிள்ளைய ரெடி பண்ணுவோமா? தூக்கமா வருது. நல்லா கனவு வர வந்துட்டு இருந்துச்சு. அந்த இழிச்ச ஆண்டி வந்து எழுப்பி விட்டுட்டு யாரோ நம்மள வந்து எழுப்ப கூடாதுன்னு தான் அலாரம் வச்சுட்டு படுத்தேன். நீ யாருடா அலாரத்தை தூக்கி தூரப்பட சொன்னது? டேய் அலாரம் வச்சா உன் காதுக்கு கேட்கற மாதிரி வைக்கணும். அடுத்தவன் காதுக்கு கேட்கற மாதிரி வைக்க கூடாது. ரொம்ப முக்கியம். வா போலாம். இவ்வளவு வரை எந்த ரூம்ல படுத்திருக்காளோ தெரியலையே. யாரக்க சொல்றீங்க? அதான் டி நம்ம கோஷ்டியே தான். இங்கதான் எங்கேயாவது படுத்திருப்பாவ. சரி மல்லிகுட்டி நம்ம போய் பொண்ணு ரெடி பண்ணுவோம். அவ்வளோ எப்போ வராளோ வரட்டும். சரிக்கா. எப்படி கடந்து உறங்குதாவுன்னு பாரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. நெட்டமா எந்திரி நெட்டமா. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு. நெட்டமா இக்க அமைதியா படுத்துடுங்க. நிமிக்ரி பண்ணினா வாயிலே குத்துவாம்மா. நிமிக்கிறியா? நெட்டமா கண்ணை முழிச்சு பாரு. நான் தான். இக்க மறுபடி சொல்லிட்டு இருக்க மாட்டேன். வாயிலே எட்டி முதிச்சிருவேக்கா. தூக்கமா வருது. எந்திரி நெட்டமா. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு. அப்புறம் தாலி கட்டிடுவாவ, பார்க்க முடியாது. தாலி கட்டுவீலா? சி எக்க இப்படி பண்ணுதிய. நான் ஒரு பொம்பளை, நீங்களும் ஒரு பொம்பளை. பொம்பளையா? எனக்கு போய் தாலி கட்டுவீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமா இல்லையா? பாபு மனுஷனுக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. இது பாபு மனுஷு கேட்டா என்ன ஆகும்? என்ன வட்டி சத்த கட்டமா தூங்கு. புலம்பிட்டே இருக்க. இந்த ராசத்தியக்காவும் பாத்தீங்களா? எனக்கு தாலி கட்டுவேன்னு சொல்லுதாவோ. கட்டுனா வாங்கி கட்டி ஒரு 5 பவுனுல. அப்ப நீங்க வாங்கிக்கோங்க. நெட்டமா. அடட பாபு மனுஷா நீரா? எவ்வளவு நேரமே எழுப்புறது? அட நான் கூட ராசத்தியக்கா தான் பக்கத்துல கிடந்து பேசிட்டு இருக்காவளோன்னு நினைச்சேன். எப்படி ஆம்பளை குரலையா? அதானே நான் அதை யோசிச்சு பாக்கலையே. வா நெட்டமா. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது. அது எப்படி? நம்ம கல்யாணத்துக்கு தான் இன்னும் 1 வாரம் இருக்க. அதுக்குள்ள எப்படி முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகும்? ஐயோ நெட்டமா, மல்லியக்கா பொண்ணு கல்யாணத்துல இருக்கோம். மறந்துட்டியா? ஓ ஆமால்ல, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினிய. வா நெட்டமா, இன்னும் 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் தாலி கட்டிடுவாவ. பாபு மனுஷா போலாம். என்ன நெட்டம்மா இது? அவிய 2 பேரையும் எழுப்பி விட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இங்க எந்திரி. பாபு மனுஷா என்னமா அவியில எந்திரிச்சுப்பாவ. நம்ம போவோமா? என்ன நெட்டம்மா இப்படி எழுப்புற? எதை எப்படி எழுப்பணுமோ அப்படிதான் எழுப்பணும். வாங்க. என்ன இது எல்லாரும் இப்படி கிடந்து உறங்குதாவோ? மாணிக்கண்ணே
என்ன எந்திரிங்கண்ணே, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு. இப்படிதான்ப்பா நல்ல நேரம் முடிய முந்தி பொண்ணை கூட்டுவாங்க பாவம். அப்போ அந்த அர்த்தம் புரியல, இப்போ புரியுது. என்னன்னே வளர்றிய? உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னே, எந்திரிங்கண்ணே. இவர் என்ன தலைகீழ கிடக்காரு? ஏ சுரேசனே, சுரேசனே, ரமேசனே, இழிச்சனே, என்ன எந்திரிங்கண்ணே. உங்க பொண்டாட்டி எல்லாம் போய் எழுப்பிடுங்க. அக்காலாம் அங்க தூங்கிட்டு இருக்காவண்ணே, எழுமுங்கண்ணே. அடையாப்பா நீ வேற, அவன் எங்கேயாவது நிம்மதியா தூங்கட்டும் விடு. சரியா சொன்னீங்கண்ணே. என்ன இது, எல்லாரும் தூங்குறாவளா இல்லைன்னா தூங்குற மாதிரி நடிக்காவளா? மாணிக்கண்ணே எந்திரிங்கண்ணே, அப்புறம் அக்கா பார்த்தாவன்னா வருத்தப்படுவாவ. பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படியானே தூங்குவிய? பாபு என்ன முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டுனே, எல்லாரையும் கொஞ்சம் எழுப்பிவிடுங்க. சரிப்பா நான் பாத்துக்கிடுறேன். நீ இப்போ முக்கியமா இவ 2 வரையும் எழுப்பிவிடுங்கண்ணே. அங்க அவிய பொண்டாட்டி மார்கள்லாம் கடந்து தூங்குறாவோ. என்னது பொம்பளை ஆட்களே என்ன எந்திரிக்கலையா? ஆமாண்ணே, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ஐயர்லாம் வந்துட்டாருன்னே, எழுப்பிவிடுங்க எல்லாரையும். சரிப்பா, நீ போய் கொஞ்சம் ஒரு 8 மாப்பிள்ளையே பாரா. சரிண்ணே. ஏ சுரேஷ், ஏ ரமேஷ், இழிச்சண்ணே, அட எந்திரிங்கப்பா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு. இன்னொரு 5 நிமிஷம்ண்ணே. அடடா நேரம் ஆயிட்டு, கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுத்துவங்களா? எந்திரிங்க எந்திரிங்க. சோனி, அம்மாடி சோனி. அம்மா உள்ள வாங்கம்மா. மக்களே என்ன ரெடி ஆவலையாக்கா? குளிச்சிட்டுலாம் வந்துட்டேம்மா. அப்புறம் என்ன மக்களே, சேலை எடுத்து கட்ட வேண்டியதானே? ஏட்டி அவளை எப்படி கட்டுவா? நம்ம யாராவது வருவோன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பா. என்ன 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ஸ்மைலி அக்காவை கட்டி விட சொல்லிட்டா? வேண்டாம்மா, நான் ஆன்லைன்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணிருக்கேன், இப்போ வந்துருவாங்க. இந்த நேரத்துல எதுக்கிட்டி உனக்கு புக்கு? ஏட்டி எதா இருந்தாலும் பரவ படிச்சுக்கலாம், இப்போ கல்யாணத்தை பண்ணிக்க. ஏன் மங்குனி மல்லிகுட்டி? என்னக்கா? ஏட்டி அவ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து புக் பண்ணிருக்காளாமா. என்னமோ ஆட்டிட்டு போட்டு அது பரவு கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுக்கிட வேண்டியதானே, இப்போ என்னத்துக்கு உட்காந்து படிக்கணும்? கடவுளே, அவரை ஏன் கூப்பிடுதிய? அவர் நல்ல உறங்கிட்டுல இருப்பாரு. ஏட்டி அவ வந்து ஆன்லைன்ல மேக்கப் போடுவாள, மேக்கப்பு. அது வந்து என்ன சொல்றது, நான் இப்போ உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? மேக்கப்புக்கு போடுறதுக்கு ஆள் வருதாமா. அப்படி சொல்லி பரவனத்து புக் வாங்கியிருக்கேன் ஆன்லைன்ல அப்படிங்க? ஆமாம்மா, அப்படியே நான் சொல்லி உனக்கு புரிஞ்சுட்டாலும். சரிடி, எப்போ வருவாவோ? பக்கத்துல வந்துட்டாவுமா. ஆமா, மேக்கப் போடுறதுக்கு யாரை கட்டிட்டு கூப்பிட்ட? இம்மா சிவாதம்மா புக் பண்ணி கூட சொன்னவே. மாப்பிள்ளை தம்பியா? அப்ப சரி, அப்ப கரெக்டா தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. இம்மா வந்துட்டாவும் நினைக்கேன். உள்ள வாமா. இங்க சோனியாங்கிறது நான் தான். அட நம்ம சீதலட்சுமி பாட்டியோட பேத்தி. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. எப்போ உனக்கு மேக்கப்லாம் போட தெரியுமா? நான் அந்த கோர்ஸ் தாக்கா படிச்சிருக்கேன், ஆனா இப்பதாக்கா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பரவாயில்லையே, உங்க வீட்ல எப்படி ஒத்துக்கிட்டாவ? நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அது விக்கி தாக்கா காரணம். ஆமா, எப்போ உங்களுக்கு எப்ப கல்யாணம்? இன்னும் 1 or 2 வீக்ல இருக்கும்க்கா. பிரச்சனை இல்ல, உன் கல்யாணத்துக்கு நீயே மேக்கப் பண்ணிக்கலாம், செலவு மிச்சம். ஆமா ஆமா, சரிக்கா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுதுல, நான் பொண்ணுக்கு மேக்கப் போடட்டுமா? சரி போ, நீ போடு. இக்கா அப்ப நம்ம மத்த எல்லாத்தையும் எழுப்பி விடுவோம். சரி டி, இப்போ நீ மேக்கப் போடு, நாங்க இப்போ வந்துடுறோம். சரிக்கா. சிஸ்டர் ஆரம்பிக்கலாமா? ஓகேக்கா. கல்யாணம் சரி கொடுத்தீங்கன்னா பிளேட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் சிஸ்டர். ஓகேக்கா. அக்கா சிஸ்டர்லாம் கூப்பிட வேண்டாம், வேற சொல்லியே கூப்பிடுங்களேன். ஓகே சோனி. சோனி, உனக்கு எந்த மாதிரிமா மேக்கப் போடணும்? ரொம்ப அதிகமாலாம் வேண்டாக்கா, கொஞ்சம் சிம்பிளா இருந்தாலே போதும். சரிம்மா. டேய் சிவா, கல்யாணத்தை முடிச்சிட்டு சாப்பிட்றோமோ இல்லையோ வந்து படுத்து தூங்குறோம். ஏண்டா எப்பா என்ன மாதிரி தூக்கம் வருது? டேய் கல்யாண மாப்பிள்ளை எனக்கே தூக்கம் வரல, உனக்கு என்ன தூக்கம்? அட என்ன சிவா, உனக்கெல்லாம் தூக்கமே வராது. சொல்றேன் கேட்டுக்க, புது ஃபோன் வாங்கினவனோ புது பொண்டாட்டி கட்டினவனோ தூங்குனதா சரித்திரமே கிடையாது. டேய் என்கிட்ட அட்டி வாங்க போற? டேய் ஆனந்தா, பொண்ணு ரெடி ஆயிட்டா. ரெடி பண்ணிருப்பாங்கடா, அவங்க அம்மா தான் வந்து எங்களையே எழுப்பி விட்டதே. உனக்கு முன்னாடியே பொண்ணு ரெடியா இருக்கும். அப்படியா? ஆமா மச்சா, முகூர்த்தத்துக்கு நேரமாவது மாப்பிள்ளை பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. சிவா போலாமா? சரிடா, நான் தான் உனக்கு துணை மாப்பிள்ளை, மறந்துடாத. நீ எதுக்கு துணை மாப்பிள்ளைன்னு சொல்றேன்னு புரியுது, ஆனா நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா மச்சான், ஒரே வீட்டுல 2 பொண்ணையும் கட்டி தர மாட்டாங்க. கேட்டுக்கடா, ஒரே வீட்டுல 2 பொண்ணு தர மாட்டாங்களாமா. நான் என்ன உனக்க பொண்ணு கேட்டேன், 2வது பொண்ணு எனக்கு தானே. அதான்டா, ஒரே வீட்டுல 2 பொண்ணை கட்டி தர மாட்டாங்களாமா. டேய் இன்னில இருந்து நீயே நானும் வேற. ஆமா. அட பாவி, ஒரு பொண்ணுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணி விட்டுட்டியே. சும்மா சொன்ன சிவா, சும்மா பார்த்தம்மா பொண்ணு அழகா இருந்து, அதனாலதான், மத்தபடி ஒன்னும் இல்லடா. ஒன்னும் இல்லைன்னா சரி, வா சிவா போலாம். ரொம்ப அழகா இருக்க சோனி. தேங்க்ஸ்க்கா. உனக்கு பிடிச்சிருக்கா சோனி? பிடிச்சிருக்குக்கா. அக்கா உங்களுக்கு அமௌண்ட் அவங்க ஜிபே பண்ணி விட்டுருவாங்க. யாருமா? உங்க அம்மாவா? உங்க அம்மா கிட்ட என் நம்பர் இருக்குதா? அம்மா இல்லக்கா, என் மாமா. மாமாவா? அதான்க்கா, நான் கட்டிக்க போறவரு. அவரா? ஆமாக்கா, என் மாமா தான் புக் பண்ணிக்க சொன்னாரு. அமௌண்ட் அவங்களே சென்ட் பண்ணி விட்டுருவாங்கக்கா. இல்லம்மா,
வேண்டாம்மா, உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறியா? ஏன்க்கா என்னாச்சு? இல்லம்மா, நீ உங்க அம்மா கிட்ட இருந்தே வாங்கி கொடுத்துறேன், இல்லைன்னா நான் மெதுவா கூட வந்து வாங்கிக்கிடுறேன். அக்கா, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா. அமௌண்ட் நான் என் மாமாவை சென்ட் பண்ணி விட சொல்றேன். அக்கா, கண்டிப்பா நீங்க இருந்து எங்க மேரேஜ் பார்த்துட்டு தான் போனோம். வேண்டாம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க மேரேஜ்னே தெரியும். கண்டிப்பா உங்க மேரேஜ்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அக்கா, அப்படி சொல்லாதீங்கக்கா. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. நீங்க இப்படி வெறுக்கிற அளவுக்கு அவர் என்ன தப்பு தான் பண்ணாரு? ஆமாம்மா, சிவா மேல எந்த தப்பும் இல்லை. என்னோட ஈகோவனால தான் நாங்க பிரிஞ்சிட்டோம். இருந்தாலும் அவருக்கு கல்யாணம் நடக்கிறத எப்படி நான் பார்க்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. எங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் உங்க மனசுல இருக்க கில்ட்டு குறையும். கண்டிப்பா நீங்க எங்க கல்யாணத்துல இருக்கணும்க்கா, நான் எதிர்பார்ப்பேன். அப்பதாக்கா உங்க மனசுல இருக்க பாரெல்லாம் குறையும். அதே மாதிரி உங்க கல்யாணத்துக்கு நானும் சிவாவும் கண்டிப்பா வருவோம்க்கா. அப்பந்தாக்கா அவர் மனசுல இருக்க கில்ட்டு குறையும். என்னம்மா சொல்ற? எல்லாமே தெரிஞ்சு நீ எப்படி இப்படி சாதாரணமா இருக்க? இதுல என்னக்கா இருக்கு? நான் அவரை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டுன்னு உங்க மனசு ஏத்துக்கிட்டுன்னு வைங்க, உங்க மனசுக்குள்ள இருக்க கில்ட் எல்லாம் போயிடும். அப்புறம் நீங்க எப்பயும் போல சாதாரணமா இருக்கலாம். அதனாலதாக்கா நான் எங்க மேரேஜுக்கு உங்களை இருக்க சொல்றேன். என் மனசுல இருந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டக்கா, உங்களை நான் கட்டாயப்படுத்தல.